அதிமுகவிலிருந்து தூக்கி எறியப்பட்ட 19 பேர் திமுகவில் போட்டியிடுவதாக கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் கனிம வள கொள்ளை தொடர்பாக சட்ட அடிப்படையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அதிமுக சொந்த காலில் நிற்கிறது எனவும், திமுக கூட்டணியை நம்பி இருக்கிறது எனவும் கடிந்துரைத்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்களே இல்ல. இன்றைக்கு அண்ணா திமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தான் திமுகவில் போய் அடைக்கலம் முடிச்சிருக்காங்க. எங்க செல்லாத ஓட்டு, அதனால ஏதாவது பயனுண்டா? நாம் தூக்கி எறியப்பட்டவர்களை அவர்கள் அமர வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது பாத்தீங்கன்னா 19 பேர் போட்டிடுறாங்க. அண்ணா திமுகவிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர்கள், விலக்கி வைத்தவர்கள், விலக்கப்பட்டவர்கள் 19 பேர் இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க. ஸ்டாலின் அவர்களே, எங்கள் இயக்கத்தை உடைப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்தீர்கள்? முடக்குவதற்கு எவ்வளவு முயற்சி செய்தீர்கள்? எவ்வளவு வழக்குகளை போட்டீர்கள்? அத்தனையும் பொதுமக்கள் துணையோடு, கழக நிர்வாகிகள் தொண்டரோடு தவிடுபடி ஆக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான இயக்கம் என்பதை நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். என்று சொன்னால் அண்ணா திமுக கட்சி சொந்த காலில் நிற்கின்றது. திமுக கூட்டணியை நம்பி இருக்குது. கொரோனா காலம், விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருளுக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை. அதனால் தாங்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் செலுத்த முடியவில்லை என்ற கோரிக்கை விவசாய பொதுமக்கள் வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று அதிமுக அரசு, நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 12,100 கோடி விவசாயியுடைய கடனை தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசு. மீண்டும் அதிமுக அரசு மலரும், விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும்.